ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மச்சி கப்பல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பார்படோஸ் செரி அப்படிங்கிற ஒரு பிளான்ட்டை வந்து நான் வீட்டில் வந்து வளர்த்திட்டு இருக்கேன். ஸோ இதை வீட்லேயே நம்ம எப்படி சுலபமாக வளர்க்கலாம், இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்க போகுதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி பார்படாஸ் செடியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதை வந்து ஆப்பிள் செடின்னு கூட சொல்லுவாங்க. நார்மலாக பிளாக் ஃபாரஸ்ட் கேக்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம டெக்கருக்கு வந்து இந்த பழங்களை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஃபாரின்லலாம் வந்து ஜாமுக்கு அப்படி இல்லைன்னா பேபியோட ஃபுட்டுக்கு அப்படிலாம் ஒயின்க்கெலாம் வந்து இந்த ஃப்ரூட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து மாடியில் வைக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியான ஒரு பிளான்ட்டுன்னே சொல்லலாம். இதுக்குன்னு நம்ம எதுவுமே மெனக்கட வேண்டியதில்லை. இந்த பிளான்ட் வந்து நான் ஒரு 4 மந்த்துக்கு முன்னாடி வாங்கி 4 மந்த்து தான் ஆகுது. ஆக்சுவலாக நியர்பையில் இருக்க கார்டனிங்கில் வந்து 80 ரூபாய்க்கு இந்த செடி நான் வந்து வாங்கினேன். வாங்கும்போது ரொம்ப குட்டியாக தான் வாங்கினேன். பட் எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது செர்ரி வந்து வாங்கிட்டு வந்து 1 இயர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து பழமே கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு நான் வாங்கிட்டு வந்து 4 மந்த்து தான் இருக்கும் கரெக்டாக சொல்லணும்னா. பட் இது வரைக்கும் எனக்கு ஒரு 4 பழம் கொடுத்துருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த பழங்களெல்லாம் என்னால் வீடியோவாக எடுக்க முடியல. ஏன்னா பறித்த உடனே வீட்டில் ஆள் வந்திருப்பாங்க, இல்லை நம்ம வீட்டு குட்டீஸ்லாம் பறித்து சாப்பிட்ருவாங்க. இந்த டைம் மிஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்லி தான் நானே பறித்து அதை உங்களுக்காக வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன். டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் வந்து விட்டமின் சி வந்து இல்லாதவங்க வந்து கண்டிப்பாக இந்த பழம் சாப்பிட்லாம். இதில் அந்தளவுக்கு விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, ஹார்ட் பேஷண்ட்டு கூட இதை வந்து இந்த பழங்கள் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் அதோட நம்மளோட பிளட் சர்க்குலேஷன், ரத்த ஓட்டமும் வந்து ரொம்ப சீராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா. தென் இப்போ நார்மலாக நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ தான் செடிகள் வைக்க போகிறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா 15x15 பெரிய க்ரோ பேக்காகவே வச்சுருங்க. நான் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற பெயிண்ட் டப்பாலாம் வந்து பெருசாக ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் அதில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி டப்பா இருந்தாலும் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா 15x15 அந்த மாதிரி பெரிய பேக்கில் வச்சிட்டிங்கன்னா ஒரு 2 to 3 வருஷம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் எதுவுமே மாற்ற வேணாம். தென் மண் எவ்வளோ கொடுக்குறீங்க, ஒரு 50% மண் கொடுக்குறீங்கன்னா ஒரு 30% உரம் கொடுங்க. மறுபடியும் ஒரு 20% மண் அந்த மாதிரி கொடுத்து க்ரோ பேக் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. வச்சிங்க அப்படின்னா இதுக்குன்னு நீங்கள் எதுவுமே மெனக்கிட வேண்டாம். ஒரு உரம் கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே வேண்டாம். இதுக்கு பூச்சி தொல்லை எதுவுமே இருக்காது. இது வரைக்கும் எனக்கு இதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வந்ததில்லை. இந்த செடி வளர வளர இதில் வர ஒரு ஸ்மெல்லே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து வீட்டில் வந்து வைக்கலாம். நார்மலாக இந்த செடி பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெயில் படுற இடத்துல வைங்க. இதில் வந்து பூ வந்து 1 வீக்லேயே வந்து பிஞ்சு வர வைக்கும். அப்புறம் 1 வீக்லேயே வந்து காய் வரும் நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் அந்த பூ வந்து காற்றுக்கு விழுந்துருச்சு அப்படின்னா அவ்வளோதான். அந்த காற்றெல்லாம் மீறி எது வந்து பிஞ்சு பிடிக்குதோ அது தாங்க பழம் கொடுக்கும். ஸோ இதில் வந்து அப்பப்போ எறும்பு வரும். இந்த எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு வேப்பெண்ணெய் நம்ம தெளித்து விட்டோம் அப்படின்னா அது வேணால் அது ஒரு பூச்சி மருந்து தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நார்மலாக வீட்டில் இருக்கிற டீ தூள், அரிசி தண்ணி, பருப்பு தண்ணி இதே நம்ம உரமாக கொடுக்கலாம். இந்த மாடியில் வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான செடினே சொல்லுவேன். நம்ம வீட்டு மாடியில் என்னென்ன காய்கறிகள், என்னென்ன பழச்செடிகள், என்னென்ன ஹோம் டெக்கர் செடிகள்லாம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பற்றின ஒரு ஃபுல் வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, நம்ம மாடியில் என்னென்ன செடிகள்லாம் வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் நான் சொல்லியிருக்கேன். அதோட நம்மளே வீட்லேயே பட்ஜெட்டாக எப்படி செடிகளுக்கு காய்கறி உரங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் நான் தெளிவாக ஒரு 3-4 வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். அதோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். எவ்வளோ ஈஸியாக வளரக்கூடிய செடியாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம அதுக்கு ஏதாவது ஒரு உரம் கொடுக்கணும். அந்த மாதிரி உரங்கள் வந்து நீங்கள் கொடுத்துட்டே வாங்க. ஏன்னா நார்மலாக மண்ணில் வர செடினா அதுக்கு தேவைங்கிறத அதோட வேர் வந்து எடுத்துக்கும். பட் இதை வந்து நம்ம மாடியில் ரொம்ப நாளாக ஒரு பேக்கில் வச்சு வைக்கிறோம் அப்படிங்கிறப்ப வந்து அதுக்கு நம்ம அப்பப்போ ஏதாவது உரம் கொடுத்துட்டே வரணும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செடிகள்லாம் வளர்த்து அது மூலிமா கிடைக்கிற பழங்களை சுழிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். எங்களுக்கு இந்த ஃபீல் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.